எனக்கு இந்த மூவ்மெண்ட் இப்படிதான் வேணும் அப்படின்னு அந்த மூவ்மெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் அது அந்த டேக் ஓகே ஆகிற வரைக்கும் பண்ணி காமிச்சதெல்லாம் வந்து ஃபேசினேட்டிங்கான விஷயம். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆத்லீட். நான் அதை பண்ணுறதுக்கும், நான் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அதை பண்ணுறதுக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டர் வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க இன்வால்வ்டாக அவங்களோட ஆன்செட் வந்து மாரி சார் வந்து எப்படி இருப்பாரு? ஏன்னா அவர் நிறைய த வே ஹி திங்க்ஸ்லேருந்து த வே ஹி எக்ஸிக்யூட்ஸ், டிரெக்ட்ஸ் இன் எவ்ரி திங். ஐ திங்க் ஐ கேன் ஐ பீன் லேர்னிங் திங்ஸ் அண்ட் எவ்ரிபடி கேன் லேர்ன் டு தெரியும். அவங்க வந்து ஒரு நொமாடிக் ட்ராவலர், நிறைய இடத்துக்கு போய் தனியாக தங்கி இருந்துட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு பர்சன். இதை எப்படி கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலி? இது அது கூடயே படுத்திருப்பேன், அதையே போட்டு படுத்திருப்பேன் ராப்பகலாக. அதோடய ஒரு கிரேசியாக தான் அது கூடயே இருப்பேன். ஏன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துணி தான், அதை ஃபஸ்ட்டு இப்படி போட்டு இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தாலும் கம்ப்ளீட்டே ஆகாத அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த லைஃப் டைம் பத்தாது, அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சீரியஸான சில சீன்ஸ் அப்போலாம் சிரிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அங்கேருந்து மாரி சார் வந்து என்ன சார் என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவர் வேறு ஜோனில் இருக்கார். இப்போது சில டைம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உதய் சார் தான் அப்படின்னு சொல்லி. 8 years ஆஃப் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இப்போது ஃபுல் டைமாக அது டிஸ்டைன்டாக ஒரு கால் மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஐம் டிஸ்டைன் டு டூ தட். என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஹீலிங்கே கூட பிராணிக்கோ இல்லை அக்கு ப்ரெஷரோ இல்லை மெடிசனோ என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுதான் இருந்திருக்கு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து தியேட்டர்ஸ்ல இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு இருக்குமா அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வேற லெவல்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய பைசன் படத்துல ஒரு சின்ன ரோல் தான். ஆனா இவங்க ரோல் எப்பவுமே நின்று பேசும்பா அப்படின்னு ஒரு சின்ன ரோலை பண்ணியிருந்தாலும் அது மட்டும் இல்லைங்க, ஆக்ட்ரஸ் மட்டுமா இல்லாம பல அவதாரம் வச்சிருக்காங்க இவங்க. அதெல்லாம் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு நேஷனல் அத்லெட், ப்ரொஃபஷனல் ஆக்டர், மாடல், certified multi-instrumental sound healer with global recognition and abstract artist, storytelling teacher அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம் அப்படின்னு பல முகங்கள் வச்சிருக்காங்க. எஸ், ஹரிதா இஸ் வித் அஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பயங்கரமா இருக்கு. இன்ட்ரோ பயங்கரமா இருக்கா? இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று பண்ண 2 பண்ணுறதுக்கே இங்கே எல்லாரும் வந்து தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள், பட் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யூனிக்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஹரிதா கிட்ட இருக்கு. அது எப்படி இருக்கு ஆக்சுவலி? அப்படியே இருக்கு. அப்படி இப்படிதான் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியுதுன்னு தான் நான் பார்க்குறேன். இதுதான் இருக்கு, என்னால் இதெல்லாம் தான் பண்ண முடியுது, இப்படிதான் பண்ண முடியுது, இதெல்லாம் தான் பண்ண முடியுதுன்னு நான் சின்னதாக சொல்லிட்டீங்க. பட் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பைசன் எவ்வளோ ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்கு இவ்வளோ ரெஸ்பான்சஸ் பார்த்ததுக்கப்புறம்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. லைக் ஐ ஆல்ரெடி செட், நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இல்லை, ஏன்னா ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்படி தான் சொல்ல முடியும். நல்ல ஃபிலிம்ஸை வந்து பீப்புள் செலிப்ரேட் பண்ணுறது பார்க்கும்போது எல்லாரும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸோட தமிழ் ஃபிலிம் கம்பேர் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் வரதில்லை, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நானே பார்த்துருக்கேன். அப்போது நம்ம நல்ல ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து தான், அப்படி தானே, நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் அதான் நம்ம இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ஹெல்தியான கிராஃப்ட் பண்ணும்போது பீப்புள் சப்போர்ட்டும், மற்ற அதர் ஆர்டிஸ்ட், இப்போ ஃபெலோ டைரக்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, ஃபெலோ ஆக்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, ஃபெலோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறது, அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மாமன்னன் படத்தின் மூலமா தான் இந்த பட வாய்ப்பு வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. பட் ஸ்டில் இந்த படத்தோட கேரக்டர் பத்தி ஏதாவது ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரா சார்? சொல்லி தான் சொன்னாங்க. அது கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம இப்படி ஒரு கேரக்டர் பண்ண போறோம்ன்ற அந்த ஒரு நம்ம ப்ரிப்பேர் ஆகும் இல்லையா ஒரு ஆர்டிஸ்டா. ஸோ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் உங்ககிட்ட எப்படி இருந்தது? ஆக்சுவலி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கொஞ்சம் முன்னாடி கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் போது கேரக்டர்லேருந்து படத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு. இல்லை நீங்கள் வாங்க நம்ம பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் அது. அப்படி தான் நாங்கள் பண்ணோம். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து
கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ் சின்ன சின்னதா நான் பண்ணியிருக்கேன். அந்த மாரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒர்க். நம்ம பைசனுக்கு வந்து நான் அப்படியே தான் போனேன். அங்க போய் தான் நான் ஒர்க் பண்ணேன். சார் அப்ப என்ன சொன்னாங்களோ, அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அத அப்படியே குடுத்து அப்படிதான் ஒர்க் பண்ணேன். இந்த கேரக்டர் பொறுத்தவரைக்கும் ஒரு ஹேண்டிகேப் அந்த ஃபிசிக்கலி டிசேபிள்ட் அப்படின்ற ஒரு ம். போர்ட்ரேயிங் இருந்தது. ம். எப்பவுமே மாரி செல்வராஜ் சார் படம்னா அவரோட கேரக்டர் பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு குட்டி ஸ்டோரி அவரோட இதுல வந்து இருக்கும். ம். அந்த மாரி ஏன் உங்க கேரக்டர் இந்த ஃபிசிக்கலி டிசேபிள்டா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஏதாவது ரீசன்ஸ் ஏதாவது நீங்க கேட்டீங்களா? இல்ல அவர் ஏதாவது சொன்னாரா? அந்த மாரி விஷயம் ஏதாவது நடந்ததா? இல்ல இப்ப என்னால முடியல, என்னால முடியாத ஒரு ஜோன்ல இன்னொரு கலைஞன் வந்து கபடி விளையாட்டு வீரர் வந்து பண்றாரு அப்படின்னா, நான் என்னால முடிஞ்சத என்னோட என்னோட ஸ்பேஸ்ல இருந்துச்சு. என்னால பேச முடியிற சூழல்ல நான் அந்த இடத்துல இருந்தேன். அப்போ நான் பேசினேன். நான் நான் வந்து அவங்களுக்கான ஒரு அம் வழிவகுக்கிற ஒரு இடத்துல இருந்தேன். அத நான் பண்ணவும் செஞ்சேன். ஏன்னா, அவங்க அவ்வளோ திறமையான ஆளா இருக்காங்கன்னு. அப்படிதான் அது. ஒரு ஃபோன் கால் சீன் இருக்கும். நான் அந்த ம். சீன வந்து நீங்க எங்களுக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது, அது பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு எமோஷனா தான் இருக்கும். ஆனா அந்த படத்துல அது எவ்ளோ பெரிய இம்பாக்ட், எவ்ளோ ஒரு இன்டென்ஸான ஒரு சீன் அப்படின்றது வி கேன் ஃபீல் இட். பட் அந்த ஃபோன் கால் பேசும்போது டப்பிங்ல வந்து சார் வந்து என்ன மாரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்றது? நான் தானே அங்க ப்ளே பண்ணேன். அத அப்படியே ம். இங்க டப் பண்ற அதுதான் வேணுமா இருந்துச்சு. அவங்க என்ன இன்புட்ஸ் இல்ல டப்பிங் கன்சோல நான் என் ஃபேஸ் பார்த்து என் லிப் சிங்க் பண்ணி இத நான் தான் டப் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு எங்கேயாவது எமோஷன் பத்தாம இருந்துச்சுன்னா, அவங்க சொன்னாங்க. இல்ல கொஞ்சம் மாடுலேட் பண்ணணும்னா சொன்னாங்க. அந்த மாரி கரெக்ஷன் சொல்லி சொல்லி. நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களே! ம். கர்ணனோட அந்த பாட்டி அம்மா ம். டப்பிங் பண்ணும்போது டைரக்டர் அங்க இன்புட் குடுத்தது எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கேரக்டர் என்ன சின்ன ரோல் இருந்தாலும், அவரே வந்து ஆக்ட் பண்ணி காட்ட எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்றத வந்து சார் ம். கேட்பாரு அப்படின்றது ஆமா, நெறைய ஆமா, பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமா. பட் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் சீன் உங்க கேரக்டர்ன்னு இல்ல, வேற யாருக்காவது அவர் சார் பண்ணி காட்டி, நீங்களே வந்து எப்படி இப்படி அப்படின்ற மாரி ஏதாவது அதுதான். யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து மல்டிபிள் ரெய்ட்ஸ் அந்த கபடி ரெய்ட்ஸ் போவாங்கல்ல. இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க அந்த டீம்ஸோட. அதுல வந்து இப்படிதான் இப்போ என்னன்னா, அந்த ஃப்ளோல ஒண்ணு கபடிங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு இன்டென்ஸான ஒரு ம். கேம். அப்போ அந்த ஃப்ளோல போய் ஒண்ணு பண்ணும்போதே அத வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அப்போ அதுல வந்து எனக்கு இந்த மூவ்மெண்ட் இப்படிதான் வேணும் அப்படின்னு அந்த மூவ்மெண்ட்ட மல்டிபிள் டைம்ஸ் அந்த டேக் ஓகே ஆற வரைக்கும் பண்ணி காமிச்சதெல்லாம் வந்து ஃபேசினேட்டிங்கான விஷயம். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சனா, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு அத்லீட். நான் அத பண்றதுக்கும், நான் ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் அத பண்றதுக்கும், அம் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டர் வந்து எந்த அளவுக்கு அவங்க இன்வால்வ்டா அவங்களோட அவங்களோட சிஸ்டம்குள்ள அது இருந்தா அவங்களால இப்படி பண்ண முடியும்னு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. எஸ் கண்டிப்பா. இதுல துருவ பத்தி கண்டிப்பா எல்லாருமே வந்து இவ்ளோ ரெஸ்பான்ஸஸ் வந்து துருவ படத்துக்கு கிடைக்குமா? அப்படின்னு எல்லாருமே ஓவர்வெல்மிங்கா அத வந்து பார்க்குறாங்க. இன் பெர்சன் துருவ வந்து எப்படி நீங்க பார்க்குறீங்க ஆக்சுவலி? சைலன்ட்டா அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க. அவங்களோட அவங்களோட சீன்ஸ் போது அவங்க வொர்க் பண்ணுவாங்க. மோஸ்ட்டா அவங்க இந்த கேரக்டருக்குள்ளயும் இருந்தாங்க. அதனால அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது வொர்க் பண்றதுக்கு. நீங்க எப்படி இருக்குமோன்னு ம். நெனச்சேன். ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஓகே. ஏதாவது பெர்சனல் டைம் ஏதாவது ஷேர் பண்ற மொமெண்ட் அந்த மாரி ஏதாவது பயங்கர இருந்ததா? ஜாம் பேக்டா ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஹாய் ஹாய் சொன்னோம். அந்த அந்த மாரி தான் இருந்துச்சே தவிர, இன்டராக்ட் பண்ற மாரி இல்ல. ஷூட் ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருந்தது. ஓகே. அழகம் பெருமாள் சார் கூட வந்து ம். உங்களோட கேரக்டர் அவர் ஒரு வெர்சடைலான ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது? இல்ல அவர் எவ்வளோ கம்ஃபர்ட்டா உங்கள வச்சிருந்தாரு அப்படின்றது? ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி ஒரு நல்ல இப்படி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்மர் நீங்களே ம். சொன்னீங்க இல்லையா? வெர்சடைலான ஒரு ஆர்டிஸ்ட், ரைட்டர் அவங்களோட இன்டென்சிட்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது வொர்க் பண்றதுக்கு. எந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ்ல பாடி மூவ்ஸ்லயும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லயும், வாய்ஸ்லயும் எல்லாத்துலயுமே எந்த அளவுக்கு அவங்க வந்து அம் டீப்பா வொர்க் பண்றாங்கங்கிறத பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சுச்சு. நானும் கூட ப்ளே பண்ண முடிஞ்சுச்சு. அ எங்களோட சீன்ஸ் எல்லாம் வொர்க் பண்ணதுக்கு ஃபில்மாவே சொல்றேன். ஒரு கேரக்டர் அனதர் கேரக்டர் தே காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் வெரி வெல். ம். அண்ட் டைரக்டர் ஹேவ் எக்ஸ்ட்ராக்டட் த ஹோல் திங் அண்ட் மியூசிக் பை நிவாஸ் அண்ட் ஐ மீன் எல்லாரையும் தான் சொல்லணும். இட் இஸ் அ கம்ப்ளீட் ஹோல்சம் டீம் ஒர்க்.
எஸ். ஓகே. இதுல நீங்க நெறைய இப்ப ஒரு அத்லீட்டா இருந்திருக்கீங்க. அதுல நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சில விஷயங்கள் ரீசென்ட் டைம்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் இவ்ளோ ஃபேஸ் பண்ணக்கப்புறம் அந்த கிட்டான் அந்த ஒரு கேரக்டர் பத்தியும் நீங்க வந்து பேசியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணுச்சு? நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி படம் பார்க்கும்போது அந்த ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா? அது என்ன மாரி இருந்தது ஆக்சுவலி? நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அம் 8 இயர்ஸ் ஆஃப் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில இப்போ ஃபுல் டைமா. அம் ஒரு 50 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஜூனியரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அது குட்டி குட்டி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ராமினன்ட்டா நெறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நெறைய ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஓகே. அ இந்த இந்த ஹோலா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டா நான் ஒரு 3 பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அ பார்த்தேன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குரோத் இருக்கிறத பார்க்குறேன். அப்ப எனக்கு அந்த ஸ்க்ரீன்ல அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போதும், அம் ஒரு ஒரு ஆத்லீட்டா இன்னொரு ஆத்லீட் அந்த போர்ட்ரேயல் இருக்கு இல்லையா? அவங்கள சுத்தின கதை. அப்ப அங்க பாசிட்டிவா ஒண்ணு நடக்குது அவங்க லைஃப்ல. அதெல்லாம் பார்க்கும்போதும் எல்லாமே எல்லாமே ஒரு இன்டர் கனெக்ஷன்ஸோடயே தான் இருந்துச்சு. ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க கிரவுண்ட்லயே தான் இருக்கிற ஒரு பெர்சன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. எவ்வளோ மணி நேரம் நீங்க மேக்ஸிமம் கிரவுண்ட்ல இருந்திருக்கீங்க ஆக்சுவலி? ஃபுல் டே கூட இருந்திருக்கேன். ஃபுல் டே. காலைல பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டு, ஒரு 3, 4 ஹார்ஸ் செஷன்ஸ்லாம் பண்ணுவோம். இப்போ சண்டே லீவ் இருக்கும்ல. ம். அப்போ மத்த நாள்லாம் ஸ்கூல் போணும், காலேஜ் போணும். அப்ப அப்ப அந்த நாளுங்கள்ல இன்னும் நெறைய ஹார்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். பொதுவா 2, 3 ஹார்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இல்ல இன்னும் ஒரு 4, 5 ஹார்ஸ், 6 ஹார்ஸ் அந்த மாரி. இது அத்லெட் ஒரு பக்கம், ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சவுண்ட் ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்துலயுமே வந்து ஹரிதா அவங்க வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பெர்சனா இருக்காங்க. இது எப்படி இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நடந்தது ஆக்சுவலி லைஃப்ல? 2021ல எனக்கு ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் இருந்தது. அப்போ ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கலிம்பான்னு சொல்லி, அதுதான் ஒரு 2 டேஸ் என்ன சர்வைவ் பண்றதுக்கு ஒரே ஒரு டூலா அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அம் அப்போ நான் அத வச்சுட்டு தான் காலையில எல்லா டைமும் அத வச்சுட்டு வாசிச்சுட்டு அது பண்ணிட்டு இருந்தேன். ஜானி ஃபிலிமோட பிஜிஎம் அதுதான் ஃபர்ஸ்ட் நான் அதுல ப்ளே பண்ணேன். அப்போ அது 2 நாள் ஆச்சு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ட நான் ஹேண்டில் பண்றது ஃபர்ஸ்ட் டைம். செல்ஃப் டாட். யூடியூப் பார்த்து பார்த்து தான் நான் வாசிக்கிறேன். ஸோ அந்த ஹேண்ட்லிங் அதில அந்த டோன் வர வைக்கிறது, அதுக்கப்புறம் அதில மியூசிக் பண்றது, இதெல்லாம் வந்து 2 டேஸ் ஆச்சு. 2 கம்ப்ளீட் டேஸ் ஆச்சு. அப்போ வாசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் தான் அத கிரியேட் பண்ண மாரி ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அப்பப்போ நான் ஆக்சுவலா எங்க போனாலுமே என்கிட்ட ஸ்கெட்ச் புக்ஸ், கலர்ஸ் இருக்கும். இல்ல டிராயிங் புக், பென்சில்ஸ் அதெல்லாம் இருக்கும். அம் அத நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். வேனிட்டியா இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸ்க்கு நடுவுல எப்போலாம் டைம் கிடைக்குதோ அத நான் பண்ணுவேன். ஆனா, அ இங்க பிரேக் டவுன் ஆகுறோம் அப்டின்னா, நம்ம எல்லாம் வேற ஒரு விஷயத்த தேடி ஏதோ ஒரு இதுதான் போவோம். ஏன் சவுண்ட் ஹீலிங் அது ஒண்ணு பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்டின்னு பார்த்து கத்துக்கிட்டீங்க. அந்த ரீசன் என்ன? அது என்ன ஒரு இது? நான் வந்து ரெய்க்கி தான் படிக்க ஆரம்பிச்சேன். ம். ஆனா, ஏதோ சில காரணத்தினால அத ஃபுல்லா என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. சில சில எக்ஸாம்ஸ்லாம் கூட பண்ணேன். ஆனா ஃபுல்லா அத நான் பிராக்டிஸ் பண்ணல. சில ரீசன்ஸ்னால. அப்போ திருப்பி ஒரு 2, 3 இயர்ஸ் டவுன் தி லைன் பார்த்தா, ஐ அம் ஆல்ரெடி இன்டூ சவுண்ட் ஹீலிங். ஓகே. அத டிஸ்டைன்டா ஒரு கால் மாரி தான் ஃபீல் பண்ணேன். ஐ ம். அம் டிஸ்டைன்ட் டு டூ தட். என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். நீங்க சொன்ன மாரி தான். நான் ம். என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஹீலிங்கே கூட பிராணிக்கோ, இல்ல அக்குப்ரெஷரோ, இல்ல மெடிசனோ என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா, இதுதான்னு இருந்திருக்கு. பட் ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்டி வந்து கலெக்ட் பண்றீங்க? ஏன்னா 25 பிளஸ் வந்து ம். சவுண்ட் ஹீலிங்லயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்டின்றதே ஒரு விஷயம். இன்னும் அது எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க ம். வந்து லைஃப் ஃபுல்லா நீங்க ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாலும், கம்ப்ளீட்டே ஆகாத அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த லைஃப் டைம் பத்தாது. அந்த அளவுக்கு ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அத நீங்க எப்டி டிஸ்கவர் பண்றீங்க? அதுக்கான டைம் எப்டி வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க ஆக்சுவலி? எப்படி கண்ட டைம்லயே தான். இப்போ நீங்க ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் பிரேக் கிடைச்சாலும், நான் எதையாவது தேடுவேன். ம். எனக்கே கண்ல படும். ஓகே. அதோட ஏஐ வேற நம்மள ரீட் பண்ணுது. நம்ம பேசுறதெல்லாம் ம். அதுல காட்டும். ஓகே. ஃபோன் வந்து ஆமா. பேசிட்டு இருக்காங்க. இத காட்டிடலாம் ம். அப்டின்ற மாரி. இந்த 8 இயர்ஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது ஒரு டப்பிங் பேசி தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரே ஒரு ஆட். அதுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ம். சொல்லுங்க. எஸ். அந்த ஒரு ஸ்டேஜ் எப்டி ஞாபகம் இருக்கு? என்ன மாரி விஷயம் வந்து அப்ப நடந்தது அப்டின்றது? அப்ப ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. அப்படியே வந்தேன். ஜஸ்தேலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த மாரி அ எனக்கு வந்து ஆக்ட் பண்ணணும், மாடலிங் பண்ணணும். உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சா இல்ல அந்த மாரி ஒரு அப்போ வந்து இப்போ இருக்க மாரிலாம் இல்ல சர்வீஸ். அப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ சில நம்பர்ஸ் அனுப்புனாங்க. அப்படிதான் தினகரன்னு ஒரு அண்ணா. அ அவங்களோட கான்டாக்ட் கிடைச்சுச்சு. அவங்க தான் வந்து
இந்த டப்பிங்க்கு கூட்டு போனாங்க. அதுலேருந்து நான் ரொம்ப வருஷம் பாய் கட் தான் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. நான் ஃபிலிம்ஸ்க்காக தான் முடி வச்சிருக்கேன். ம். இப்போ பாய் கட் ரீசென்ட்டா தான் பிடிக்கும் ஆனா உங்களுக்கு அந்த மாரியா? ஆமா. ஓகே. அதான் பிடிக்கும். அ ஆனா ரீசென்ட்டா சரி முடி வச்சிருக்கலாம். வச்சு பழகி நான் ஒரு 8 வருஷமா வச்சிருக்கேன் இல்லையா? ம். ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம்லலாம் பாய் கட் பண்ணி தான் ஒரு ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸ்லாம் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் வளர்த்துருக்கேன். இப்போ ரீசென்ட் டைம்ஸா எனக்கு இருக்கட்டும்னு தான் தோணுது. கொஞ்ச நாள் கழிச்சு மேபி ஏதாவது ஃபிலிம் ரெக்வயர்மென்ட் அந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா, ஒரு 2, 3 இயர்ஸ் ஒரே ப்ராசஸ்ல இருக்கேன். அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி ஓகே. அந்த டப்பிங் என்ன ஆட் பண்ணீங்க அது ஒரு அப்படின்றது? கோச்சிங் சென்டரோட ஒரு ஆட். ஓகே. நான் இப்போ ஒரு 3 ஃபோட்டோ காட்டுறேன். அது பிஹைண்ட் த ஸ்டோரி மாரி என்ன இருக்கு அப்படின்றது. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு வந்து சதர்லாண்ட்ல நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த சபரி அண்ணா என்னோட சீனியர். அங்க இல்ல என் பேட்ச் தான் வந்தாங்க. ஆனா ம். அண்ணா அவங்க எடுத்த ஃபோட்டோ அது. நீங்க எப்படி சொல்றது? எல்லா மோட் ஆஃப் இதுலயுமே நீங்க ஒண்ணு பண்ணியிருந்திருக்கீங்க. பட் இந்த இந்த மாரி டைம்ல, இந்த ஃபேஸ் ஆஃப் டைம்ல வந்து எப்படி ஒரு ஹரிதாவா நீங்க இருந்தீங்க ஆக்சுவலி? அதான் நான் இந்த பஸ்ல போவேன்னு சொன்னேனே, அண்ணா நகர்லேருந்து வேளச்சேரிக்கு. ம். அந்த பஸ்ல போயிட்டு வரேன் வேலைக்கு. அம் வேற என்ன? நெறைய நைட் ஷிஃப்ட்ஸ் இருந்துச்சு. அந்த அந்த மாதிரி ஒரு டைம் அது. நைட் ஷிஃப்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் ஹெல்த் டிஃபிகல்ட் ஆச்சு. அந்த மாரி ஒரு டைம். ஓகே தான். இண்டிபெண்டன்ட்டா எவ்ளோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியுது. எஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண மாடலிங் ஷூட். ஷூட். ஃபர்ஸ்ட் நான் பண்ண மாடலிங் பண்ண ஃபர்ஸ்ட் ஷூட் இதுதான். ம். அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடலா வந்து போய் நிக்கும்போது ரொம்ப ஒரு கான்ஷியஸா ஆ. இருந்துச்சு. எப்படி எப்படியோ இருந்தது. மிக்ஸடா இருந்தது. மிக்ஸட் ஃபீலிங்ஸ் தான். ஓகே. இப்ப எப்படி இருக்கு? இந்த மாரி ஷூட்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம பண்ணும்போது நெறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்ப நடக்கிற ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கும், அப்ப இருந்த ஒரு இதுக்கும், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி வந்து பார்க்குறீங்க ஆக்சுவலி? நல்லா இருக்கு. நான் ஒரு சில டைம் யோசிச்சு பார்க்கும்போது, நான் என்னையும் அதான் நான் சொன்னேன்ல, அந்த 3 பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, ஒரு சைல்டா ஒரு இடத்துல ஒரு பொறந்து, வளர்ந்து, அது நான் அப்படியும் சில டைம் தள்ளி நின்னும் பார்க்குறேன். நல்லா இருக்கு. ஒரு ரொம்ப ரெசிலியன்ட்டான, அம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எர்த்லிங்கா பார்க்குறேன். ஓகே. வீட்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ப அ ஹோமா இருந்திருக்கு. நீங்க இவ்ளோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப, ஹவ் ப்ரவுட் தே ஆர் அப்படின்ற அந்த மொமெண்ட். தேர் ஃபைன் வித் வாட்டெவர் ஐ டூ. ஓகே. இதுதான் வந்து நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் உங்க இன்ஸ்டாகிராம்ல செலிபிரிட்டி போஸ்ட் செலிபிரிட்டி கூட இருக்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பிரபு சார்லாம் பார்க்குறோம். ம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்லாம் நெறைய நான் பார்த்துருக்கேன். ம். சிவாஜி சாரோட ஒர்க்ஸ் நெறைய பார்த்துருக்கேன். அவங்களோட தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கோ ஆக்டரா நான் ஷேர் ம். பண்ணேன். ஓகே. பட் இதுக்கப்புறம் வந்து மாரி சாரோட கலங்கள்ல நடிச்சீங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு டைரக்டர் கூட பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? எனக்கு எல்லார் கூடயுமே ஒர்க் பண்ணணும்னு தான் இருக்கு. ஓகே. ஆமா. நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கனால எல்லாரோட ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாரோட எல்லா இண்டிவிஜுவல்ஸும் யூனிக். அவங்களோட கிரியேஷன்ஸ் யூனிக். இந்த மாரி நான் பார்க்கறதுனால எனக்கு ஒரு பெர்சன்னு கன்ஃபைன் பண்ண முடியல. ஓகே. எவ்ரிஒன் ஐ வுட் லவ் டூ வொர்க் அலாங் வித் எவ்ரி டிஃபரண்ட் ஆர்டிஸ்ட். நீங்க பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்ல நீங்க போலீஸாவும் பண்ணீங்க. ஒரு குழந்தைக்கு அம்மாவா, இப்ப வந்து பைசன்ல அ பிசிக்கல்லி டிசேபிள் அப்படின்னு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ற விதம் வந்து ஹரிதா கிட்ட எப்படி இருக்கு? அவங்க என்ன யோசிப்பீங்க ஆக்சுவலி ஒரு கேரக்டர்ஸ்? ஸ்டோரி வந்து ஒரு என்டிட்டின்னு நான் நம்புறேன். ஒரு ம். ஸ்டோரி வந்து ஒரு என்டிட்டி. அது யாரு எங்க ஆஸ்திரேலியால இருந்தாலும், அண்டார்டிகால இருந்தாலும், அதுக்கான அட்ரிபியூட்ஸ், அதுக்கான தேவைகள அதுவே பூர்த்தி பண்ணிக்கும். ம். அதுவே எடுத்துட்டு வந்துரும். அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். அதோட நான் எந்த எனர்ஜில இருக்கேன், இதுவும் அதுவும் இன்டர்செக்ட் ஆகும்போது அது நடக்குது. இப்படிதான் நான் பார்க்குறேன். அதோட அம் இப்படி சொல்லணும்னா, அ அந்த கிரியேட்டர் அவங்க என்ன நெனைக்கிறாங்கல்ல. நான் எழுதின இந்த எழுத்துக்கு இந்த இந்த ஹியூமன் வந்து அதுக்கு உயிர் குடுத்தா, அத வந்து வாழ்ந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுதான் என்னோட இன்வைட். அப்ப அவங்க கூப்பிடும்போது எனக்கும் அது ஒர்க் ஆச்சுன்னா, ரெசனேட் ஆச்சுன்னா, இதான் கரெக்ட்டான வேர்டு. ம். கீதா வந்து என்னோட குளோசஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. மோஸ்ட் டியர் ஃப்ரெண்ட் எனக்கு. ஒரு வேர்ட்லாம் பத்தாது. அ எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட், வெரி பியூட்டிஃபுல், வைப்ரண்ட். அவங்க வாய்ஸ், ஐஸ் எல்லாமே வந்து இட்ஸ் டூ பியூட்டிஃபுல். ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். எக்ஸ்ட்ரார்டினரி டேலண்டட். அ அவங்க கூட மறக்க முடியாத மொமெண்ட் ஏதாவது இருக்கா? நெறைய இருக்கு. அதெல்லாம் 1, 2லாம் இல்ல. எக்கச்சக்கமா இருக்கு. ஓகே. நெறைய இருக்கு.
ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் என்னோட லைஃப்ல. அவங்க தான் மாமன்னன் ஆடிஷன் போய் நீ அட்டெண்ட் பண்ணு, போய் பண்ணுன்னு அப்ப சொன்னாங்க. அ அந்த டைம்ல. ஓகே. ஆமா. என்னோட ஸ்டோரி டெல்லிங் குரு அவங்க தான். நீ வந்து ஸ்டோரி டெல்லிங்க ப்ரொஃபஷனலா பண்ண முடியும், பண்ணலாம் அப்படின்னு எனக்கு என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே எல்லாமே எனி டைம். அவங்க ரைட்டரும் கூட நெறைய ம். எழுதியிருக்காங்க. அம் ப்ரொடியூசர் அந்த டைம்ல மர்மதேசம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பயங்கரமான மல்டி டேலண்டட் பெர்சன்னு தான் நான் பார்க்குறேன். ஷி இஸ் பியூர்லி ஆர்ட். பட் ஆன் செட் வந்து மாரி சார் வந்து எப்படி இருப்பாரு? ஏன்னா, அவர்கிட்ட இருந்து நெறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நெறையவே இருக்கும். ஆனா, ஆன் செட்ல வந்து அவரோட அந்த டிரெக்ஷன் வைஸ் வந்து என்ன மாரி விஷயங்கள்லாம் நீங்க லேர்ன் பண்ணி அப்சர்வ் பண்ணீங்க? நெறைய த வே ஹி திங்க்ஸ்லேருந்து த வே ஹி எக்ஸிக்யூட்ஸ், டைரக்ட்ஸ் எல்லா இன் எவ்ரிதிங் ஐ திங்க் ஐ கேன் ஐ பீன் லேர்னிங் திங்ஸ் அண்ட் எவ்ரிபடி கேன் லேர்ன் டூ தெரியும். அவங்க எப்படி வந்து ஒரு கத்துக்கிட்டீங்க நொமாடிக் ஆக்சுவலி? டிராவலர். நெறைய இடத்துக்கு போய் தனியா தங்கி ம். இருந்துட்டு வர்றது. அந்த மாரி ஒரு பெர்சன். இத எப்படி கத்துக்கிட்டீங்க ஆக்சுவலி இது? அது கூடயே படுத்திருப்பேன். அதையே போட்டு படுத்திருப்பேன். ஓகே, ராப்பகலா அதோடயே ஒரு கிரேசியா தான் அது கூடயே இருப்பேன். ஓகே. ஏன்னா, அது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு துணி தான். ம். அத ஆ. ஃபர்ஸ்ட் இப்படி போட்டு அதான் அது நார்மல் கையில கிளாத் மாரி தான் இருக்கு கிளாத் அது. கிளாத் தான் அது. ஆ. லைட்டா எலாஸ்டிசிட்டி இருக்கு அதுல. ஓகே, பிராக்டிஸ் தான். ஓகே. அந்த ஒரு ஜோன்ல தான் இருந்திருக்காரு. ஆமா. எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு எல்லார்கிட்டயுமே கைண்டாவும், ஹேப்பியாவும் தான். ம். விஷயம் ஆமா. அப்படின்றது. இப்போ அவங்க கூட வொர்க் பண்ண எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்லா இயல்பா தான் பேசுவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்களே பேசுவாங்க. ரொம்ப சீரியஸான சில சீன்ஸ் அப்போலாம் சிரிப்பு பண்ணிட்டுருவாங்க. அப்போ அங்கேருந்து மாரி சார் வந்து, "என்ன சார் என்ன என்ன நடக்குதுங்க?" அப்படின்னு அவர் வேற அ. ஜோன்ல இருப்பாரு. அப்போ சில டைம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓ! உதய் சார் தான் அப்படின்னு சொல்லி. அந்த மாரி ரொம்ப ஒர்க் பண்ணிடுவேன். அடுத்தடுத்து என்ன மாரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைன் அப்ல இருக்கு? அடுத்து ஹரிப்ரா இன்ஸ்பெக்டர் ரிஷி 2 பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அப்படியா? ஓகே. அதுல என்ன மாரி நந்தினி கேரக்டர்? மேம். ஓகே. நந்தினி மேம் இஸ் அமேசிங். அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹோல் டீம் இஸ் பியூட்டிஃபுல். ஐம் வொர்க்கிங் வித் தெம். ஹேப்பிலி வொர்க்கிங் வித். அதுக்கப்புறம் பைசன் மாரி எப்படி மக்கள் வந்து ரெகக்னைஸ் பண்றாங்களோ, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லயுமே வந்து உங்கள ரெகக்னைஸ் பண்ணி, இவங்க ஒரு கேரக்டர் பண்ணா இட் வில் பி இன்டென்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஹோப் குடுப்பாங்க இல்லையா? சில பேர் ம். தான் அது குடுக்க முடியும். அந்த மாரி ஒரு பெர்சனா வந்து கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கணும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் தேங்க் யூ. விஷஸ். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஃபார் த டைம். தேங்க் யூ. தேங்க் யூ. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.